எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சாமக்கிழங்கு காரக்குழம்பு வைக்க போறோம். தேவையான பொருட்கள் பார்த்துட்டீங்க. அடுப்பத்து வச்சுக்கிறோம். ஒரு 3 ஸ்பூன் கோல்டு வின்னரு, 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம். நம்ம சின்ன வெங்காயம் ஒரு 10 உருத்தி அரிஞ்சு வச்சுக்கிறோம். ஒரு தக்காளி அரிஞ்சு வச்சுக்கிறோம். ஒரு கையளவு கருவேப்பிலை, பூண்டு ஒரு 10 அளவு தட்டி வச்சுக்கிறோம். அப்புறம் ஒரு 5 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். இதெல்லாம் புளி ஒரு கையளவு எடுத்து கரைச்சி வச்சுக்கிறோம். இப்போ தக்காளி, வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை நல்லா வதங்கினோடனே மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு ஒரு கிண்ண தண்ணி ஊற்றி முதல்ல கொதிக்கிட்டோம். ஏன்னா மிளகாத்தூள் வாசனை போயிட்டு பிறகு புளி கரைச்சி வச்சுக்கிறோம்ல, அதை 2 கிண்ணம் ஊற்றிட்டு உப்பு போட்டுடுங்க. குழம்பு நல்லா கொதிச்சவனே நம்மளுக்கு தனியா கிளீனா தெரியும். ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயத்தூள், சேமக்கிழங்கு நம்ம 5 விசில் கொடுத்து வேக வச்சு அரிஞ்சு இதில் போட்டுட்டு குழம்பு நல்லா கொதிச்சவனே ஒரு துளி வெல்லம் போடுங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்கும் இந்த சேமக்கிழங்கு காரக்குழம்பு. நம்ம வீட்டில் நீங்களும் சமைச்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.